நமது அஸ்ட்ரோவாசின் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த காணொலியில் நாம் பார்க்க போவது இன்றைய நாளின் ராசி பலன்கள் தான் பார்க்கலாம். பரபவ வருடம் ஆணி மாதம் 2ஆம் தேதி 19/8/2026 வளர்பிறை சப்தமி திதி. இன்றைய நட்சத்திரம் விஷாகம். இன்று யோகம் சித்த யோகம். இன்று நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை மற்றும் 10:45 முதல் 11:45 வரை, மாலை 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்று தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணம். இந்த நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு இன்று தாராபலன் உள்ள நல்ல நாளாக இருக்குதுங்க. இன்று சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரத்திற்கு இறுதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் அஸ்வினி நட்சத்திரம் 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. இன்றைய கிரகங்களின் இருப்பு நிலை பார்க்கலாம். சிம்மத்தில் சூரியன் கேது, கன்னியில் சுக்கிரன், சந்திரன் ராசியில், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு மற்றும் புதன். இதுதான் இன்றைய கிரகங்களின் கோச்சார இருப்பு நிலை. மேசராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் பார்ப்பதால் அனைத்து பூர்வீக பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்று உங்களுக்கு அமைதுங்க. இன்று ஒரு விஷயத்தை முடிப்பதற்கு பிறரை சார்ந்திருக்கும் நிலை குறைந்து சுயமாக செயல்பட வேண்டிய சூழல் உருவாகக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்குதுங்க. பணியில் புதிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு முன் அதற்குண்டான கால அளவை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். எதிர்பாராத ஒரு செய்திகளுடைய அடுத்த கட்ட திட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். பண வரவு தொடர்பாக சிறிய முன்னேற்றம் இருந்தாலும் உடனடி செலவு செய்வதை விட சேமிப்பில் கவனம் செலுத்துவது இன்று நல்லதுங்க. உங்கள் அனுபவத்தை சரியாக பயன்படுத்தினால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக முடிக்கும் நாளாக இன்று உங்களுக்கு இருக்குதுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை இன்று நல்லா இருக்குதுங்க. உடல்நிலை நல்ல மேம்பட்ட நிலைமையில் இருக்குதுங்க. இன்று ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை உச்ச குரு மற்றும் புதன் இருவரும் இணைந்து பார்க்கும் நல்ல நாளாக உங்களுக்கு இன்று தொடங்குதுங்க. உங்களுக்கு இன்று நீண்ட நாட்களாக திட்டமிட்ட ஒரு காரியத்தை சிறப்புடன் செயல்படுத்தக்கூடிய நடைமுறை இன்று உங்களுக்கு வருதுங்க. புதிய தொழில் அமைப்புகள் ஏற்படுத்துவதற்கும் அதற்குண்டான நண்பர்கள் அறிமுகம் ஆகக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு இருக்குதுங்க. மற்றும் தொழில் புதிய மனிதருடன் இணைந்து செயல்பட வேண்டிய சூழல் வரலாம். அதனால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. அவருடைய அனுபவத்தை பயன்படுத்தி கொண்டால் உங்கள் பணியில் வேகம் அதிகரித்து வீட்டில் தேவையில்லாமல் குவிந்திருக்கும் பொருட்களை ஒழுங்குபடுத்தி மனதிற்கு நிம்மதி தரும் நாளாக இன்று உங்களுக்கு இருக்குதுங்க. எதிர்காலத்தில் வரக்கூடிய செலவுகளை முன்கூடியே கணக்கிட்டு வைத்து கொண்டால் நிதி நிலைமை சீராக இருக்கக்கூடிய நாளாக இன்று இருக்குதுங்க. மற்றும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன் குரு இருக்கும் காரணத்தினால உங்களுக்கு புதிய முயற்சிகளில் நண்பர்களின் உதவி கிட்டும் நாளாக இன்று உங்களுக்கு இருக்குதுங்க. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் திக்பலத்துடன் அமர்ந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு தொழில் மேன்மை மற்றும் தொழில் மூலியமாக இன்று வருமானங்கள் அதிகம் கிடைக்க நாளாக இன்று உங்களுக்கு அமைதுங்க. இன்று பேச்சுகள் தொடர்பு மூலம் முக்கியமான பலன்கள் கிடைக்கும் கூடிய நாளாக இன்று இருக்குதுங்க. முக்கியமான விஷயத்தை சரியான நபரிடம் சரியான நேரத்தில் எடுத்து சொல்வது அவசியமான நாளாக இன்று இருக்குதுங்க. தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு எதிர்ப்பு வந்தாலும் அதன் பின்னடையாமல் ஆதாரத்துடன் பேசுங்கள். குறுகிய பயணம் அல்லது நேரடி சந்திப்பு ஒன்று வாய்ப்பை உருவாக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பணியில் வேகமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அவசரத்தால் ஏற்படும் சிறிய தவறுகளை தவிர்ப்பதற்கு இன்று நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க. மற்றும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரனால் உங்களுக்கு மன நிம்மதியும் குழந்தைகளின் மன மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய நாளாக இன்று இருக்குதுங்க. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்று இருக்கும் நல்ல நாளாக அமையுதுங்க. இந்த ஆட்சி பெற்ற சூரியனால் உங்களுக்கு கௌரவம் மற்றும் புகழ், உங்கள் பேச்சுக்கு கிடைக்கும் மரியாதை அனைத்தும் இருக்கும் நாளாக இன்று இருக்குதுங்க. இன்று தொழில் மற்றும் வருமானம் தொடர்பான விஷயங்களில் கவனம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. இதுவரை செய்த உழைப்பிற்கான பலன்கள் எந்த வடிவில் வரப்போகிறது என்பதை புரிந்து கொள்ளும் சூழல் உருவாகக்கூடிய நாள் இன்றுங்க. மேலதிகாரி அல்லது அனுபவம் வாய்ந்த ஒருவரிடமிருந்து கிடைக்கும் ஆலோசனை உங்கள் பணி மேம்படுத்த உதவும் நாளாக இருக்குதுங்க. செலவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருந்தாலும் அதன் தரத்தை பார்த்து முடிவு செய்வது நல்லது. உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்பு இன்று
இன்று கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. இதனால் உங்கள் பணிபுரிய இடத்திலும் உங்கள் வீட்டிலும் சற்று கௌரவங்கள் கூடும் நாளாக இன்றுங்க உங்களுக்கு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் அமர்ந்து உங்களுக்கு நல்ல வெற்றிகளை மற்றும் முயற்சிகளையும் தேடித்தரும் நாளாக இன்று உங்களுக்கு அமையுதுங்க. இன்று பின்னணியில் இருந்த ஒரு வேலை திடீரென்று முக்கியத்துவம் பெறக்கூடிய நாளாக இருக்குதுங்க. அதனால் உங்களுடைய செயலும் முக்கியத்துவம் பெற்று உங்களுக்கு பாராட்டும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. மற்றவர்கள் கவனிக்காத சிறு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடித்து சரி செய்வதால் அதன் மூலியமாக பாராட்டு கிடைக்கும் நாளாக இருக்குதுங்க. வேலை தொடர்பாக தனியாக நேரம் ஒதுக்கி முடிக்க வேண்டிய பணி இருக்குங்க. பணத்தை பொறுத்தவரை தேவையில்லாத வசதிகளுக்காக செலவு செய்யாமல் எதிர்காலத்துக்கு தேவையை கருத்தில் கொண்டு சிக்கனமாக இருப்பது உங்களின் சேமிப்புக்கு இன்று நல்ல நாளாக இருக்குங்க. மனதில் ஓடிக்கொண்டிருக்க பல விஷயங்களில் ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுத்து முடிப்பது உங்களுக்கு நிம்மதியை மற்றும் சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இன்று இருக்குதுங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு. துலா ராசிக்காரர்களே, உங்கள் ராசியாம் இடத்தில் குரு மற்றும் புதன் அமர்ந்து குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்து பொருளாதார தேவைகள் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமையுதுங்க. இன்று உங்களை சுற்றி உள்ள சூழ்நிலை உங்களுடைய அடுத்த கட்டத்தை பற்றி தெளிவாக சிந்திக்கும் நாளாக இருக்குதுங்க. புதிய முடிவு ஒன்றை எடுக்க வேண்டியிருந்தால் பலருடைய கருத்தை கேட்டு குழப்பாமல் உங்களுடைய தேவையை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையை முயற்சி செய்து அதில் வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்று இருக்குதுங்க. உங்களுடைய பேச்சில் இருக்கும் நிதானம் ஒருவரை உங்களுடைய பக்கம் கொண்டு வரக்கூடிய நல்ல நாளாக இன்று இருக்குதுங்க. நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு மாற்றத்திற்கான முதல் அறிகுறி தொடங்கும் நாளாக இன்று இருக்குதுங்க. பொருளாதார வரவு இன்று சிறப்பாகவும் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும் நாளாக இன்று இருக்குதுங்க உங்களுக்கு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கும் நல்ல நாளாக இன்று உங்களுக்கு அமையுதுங்க. இதனால் உங்களின் குழந்தைகளின் கல்வி மேம்பாட்டிற்காகவும் அவர்களுக்கு ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைக்காகவும் இன்று சில பொருளாதார வரவுகள் செலவு செய்யக்கூடிய நாளாக இருக்குங்க. இதனால் உங்கள் பிள்ளைகள் மன மகிழ்ச்சியாகவும் நீங்களும் மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. இன்று போட்டி நிறைந்த சூழலில் உங்களுடைய இடத்தை உறுதிப்படுத்த வேண்டிய நாளாக இருக்குதுங்க. வேலை அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல ஒருவர் உங்களுக்கு உருவாக்கும் அழுத்தத்தை நீங்கள் நேரடியாக எதிர்கொள்வதை விட உங்கள் செயல்கள் மூலம் அதற்கு பதிலடி கொடுக்கும் நாளாக இருக்குதுங்க. இருந்த பணம் அல்லது ஆவணம் தொடர்பான அதாவது நிலவில் இருந்த பணம் அல்லது ஆவணம் தொடர்பான வேலை ஒன்று முடிவுக்கு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உடலுக்கு அதிக வேலை கொடுப்பதை தவிர்த்து நேரத்தை வேலைகளை பிரித்து கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கு உடல் அலைச்சல் நீங்கி நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வெளியே இருக்கும் விஷயங்களை பற்றி கவலைப்படாமல் கையில் இருப்பதை சரியாக செயல்படுத்தினால் இன்று வெற்றி உங்கள் வசமாகக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கும் நல்ல நாளாக அமையுதுங்க. இதனால் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உங்கள் மனநிலையும் மன நிலைமையும் மகிழ்ச்சி திளைக்கக்கூடிய நாளாக அமையுதுங்க உங்களுக்கு. மற்றும் உங்கள் 9ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்று உங்கள் 3ஆம் இடத்தை பார்ப்பதால் தைரியம் மற்றும் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்று இருக்குதுங்க. இன்று புதிய அனுபவங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து உங்களுக்கு நல்ல புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இருக்குதுங்க. வேலை காரணமாக வேறு இடத்திற்கு செல்ல வேண்டியிருந்தால் அந்த பயணம் வீணாகாத அமையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வது எதிர்காலத்தில் தொழில் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய நாளாக இருக்குதுங்க. முக்கியமான ஆவணம் அல்லது விண்ணப்பம் தொடர்பான வேலை இருந்தால் அதை மீண்டும் சரிபார்த்து அனுப்புவது உங்களுக்கு வெற்றியை தேடி குடிக்க நாளாக அமையுங்க. உங்களுடைய திட்டத்தில் சிறிய திருத்தம் செய்தாலே எதிர்பாராத நல்ல வெற்றியை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இன்று இருக்குதுங்க. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து வலுவுடன் இருக்கும் நாளாக இன்று தொடங்குதுங்க. இதனால் வேலை அமைப்புகள் தொழில் அமைப்புகள் இதன் மூலியமாக பங்குதாரர்கள் உங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்று இருக்குதுங்க. இதனால் பொருளாதார வரவு சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. இன்று மற்றவர்களிடமிருந்து கிடைக்கும் வளங்களை சரியாக பயன்படுத்தினால் உங்களுக்கு முக்கியமான வெற்றிகள் கிடைக்கும் நாளாக இருக்குங்க. கடன் காப்பீடு வரி அல்லது கூட்டு
பணம் தொடர்பான விஷயங்களில் கணக்கை தெளிவாக வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சிரமத்தை தராத அமைப்பில் அது அமையுங்க. தொழிலில் ஒருவர் சொல்லும் தகவல் முதலில் குழப்பமாக இருந்தாலும் பின்னர் அது உண்மை நிலை புரிந்து உங்களுக்கு அதனால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பழைய பொருள் அல்லது ஆவணத்தை தேடும் வேலை இருந்தால் அதை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இன்று இருக்குதுங்க. எதிர்கால நிதி பாதுகாப்பு குறித்து சிந்தித்து செயல்பட்டு அது சேமிக்க தொடங்க ஏற்ற நாளாக இன்று அமையுதுங்க உங்களுக்கு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் வலுவுடன் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கும் நல்ல நாளாக இன்று தொடங்குதுங்க. இதனால் உங்களுக்கு புதிய அரசு அலுவலர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் தொடர்பு ஏற்பட்டு அவர்கள் மூலியமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு இருக்குதுங்க. இன்று முக்கிய மனிதருடன் ஏற்படும் தொடர்பு எதிர்காலத்தை தீர்மானிக்கும் வகையில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமையுங்க. தொழிலில் கூட்டணி அல்லது புதிய ஒப்பந்தம் பற்றி பேச இன்று ஏற்ற நாளாக உங்களுக்கு இருக்குதுங்க. இருந்து தேவையை புரிந்து கொண்டு உங்களின் பேச்சினால் உங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்ள செய்வது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமையுதுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை உண்மையாக நிறைவேற்ற முடியாத சூழல் இருந்தாலும் அதை தெளிவாக எடுத்து சொல்லி அவர்களை உங்கள் கருத்துக்கு உடன்பட வைப்பது உங்களுக்கு நல்லதுங்க. சமரசம் செய்ய வேண்டிய இடத்தையும் உறுதியாக நிற்க வேண்டிய இடத்தையும் சரிவாக தேர்வு செய்து வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு இருக்குதுங்க. அன்பான மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கும் நல்ல நாளாக இருக்குதுங்க. மற்றும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தாலும் சிறு தூர பயணங்களால் சிறு உடல் அலைச்சல் இருந்தாலும் மதியத்திற்கு மேலே அது சரியாகக்கூடிய நாளாக இன்று இருக்குதுங்க. இன்று அன்றாட பொறுப்புகளை ஒழுங்குபடுத்தி முக்கியமான வேலைகளை திட்டமிட்டு செயல்படுத்தினால் வெற்றி உங்களுக்குங்க. வேலை செய்யும் முறையில் சிறு மாற்றங்கள் செய்தால் தேவையற்ற நேர செலவையும் பொருள் செலவையும் குறைக்கக்கூடிய நாளாக இன்று இருக்குதுங்க. போட்டி அல்லது எதிர்ப்பு இருந்தாலும் இதை தனிப்பட்ட விஷயமாக எடுத்துக்கொள்ளாமல் பணியை மட்டும் கவனிப்பது உங்களின் இடத்தில் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பணம் தொடர்பாக நிலுவையில் இருந்த ஒரு விஷயத்தை சரி செய்ய வாய்ப்பு கிடைக்கும். அதை நீங்கள் சரி செய்து அதில் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று இருக்குதுங்க. உடல் மற்றும் மன சோர்வை குறைக்க தினசரி பழக்கத்திலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரலாங்க. அது சம்பந்தமாக உடல்நிலையில் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாக இன்று இருக்குதுங்க.